Hey guys, welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு வீடியோல GulabJamun கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். and அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பாத்தீங்கன்னா அப்ப மறக்காம subscribe பண்ணிடுங்க. முதல்ல ஒரு கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ண போறோம். ஏன்னா இதுல தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சோ அதனால இதுல வந்து 1.5 கப் போல salt ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு வந்துட்டு நம்ம எத்தனை தடவை கேக் பண்ணும்போதும் சேம் உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அண்ட் அது கூடவே சர்க்கரையை வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அது வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நான் ஆச்சி குலாப்ஜாம் மிக்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த குலாப்ஜாம் மிக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் வந்துட்டு 1 கப் எடுத்துக்கோங்க. இதையும் ஜலிச்சு எடுத்துடலாம். இதெல்லாம் சேர்த்த உடனே இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெட் இன்கிரீடியன்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் போல பால் எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலில் எண்ணெய் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு மாவில் கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாத இருக்கும். நல்ல ஸ்மூத்தான பேட்டராக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கடைசியாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ணுறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீழே தட்டும் போது உள்ளே வந்து அந்த பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ 3/4 ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த கடாய் நல்லா சூடாகிடுச்சு. ஃபுல்லாக இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை பிளேட்லேயோ மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வந்து வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கேக் வந்து நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சிரப் வந்து பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் நம்ம செய்யும்போது அதுக்கான செய்கிற அந்த சிரப் தான் அது. டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து நான் கட் பண்ணுறேன். ஸோ அதை எப்போ எப்படி ஈவனாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக வரும்.
இப்போ வந்து இதில் இந்த ஜீரா தண்ணி சொல்லுவோம்ல அதை வந்து இதில் ஊற்றிடலாம். லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் விப் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே விப் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வேணால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயரை ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஜீரா தண்ணி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப விப் க்ரீம் வந்து கோட் கொடுத்துடலாம். கேக்கை மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த விப் க்ரீமையும் கூட யூஸ் பண்ணலாம். தான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் மேலே குலோப் ஜாமுன் வைக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட குலோப் ஜாம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாக்ஸ் அண்ட் க்ரன்ச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.